Hi friends, welcome back to Amos Cuisine. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னா சில்லி சிக்கன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. இப்போ 300 கிராம் கறி எடுத்துக்கலாம். இப்போ தேவையான பொருட்கள் பார்க்கலாம். தேவையான அளவுக்கு உப்பை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ முட்டையோட வெள்ளைக்கருவை நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம முட்டையோட வெள்ளைக்கருவை இதோட ஆட் பண்ணலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணலாம். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சதை நல்லா 1 hour ஊற வைக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா 1 hour ஊறிடுச்சு. இப்போ ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெயை ஊற்றி அது நல்லா சூடேற வைக்கலாம். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச சிக்கன் பீஸை ஃப்ரை பண்ண போகிறோம். பாருங்கள், ஒரு சைடு நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. நம்ம திருப்பி இன்னொரு சைடு நல்லா ஃப்ரை பண்ணலாம். அவ்வளோதான், 2 சைடும் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம அதை பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போ ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெயை ஊற்றிக்கிட்டு அதில் பூண்டு பல்லை நல்லா கட் பண்ணிட்டு அது கூடவே 2-3 பீஸ் பச்சை மிளகாவையும் போட்டுட்டு நல்லா வதக்கலாம். இப்போ அது கூடவே நம்ம கட் பண்ணி வச்ச வெங்காயத்தெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். அதையும் இப்போ நல்லா வதக்கலாம். இப்போ அது கூடவே நம்ம கட் பண்ணி வச்ச கேப்சிகம் ஆட் பண்ணிக்கலாம். அதையும் அது கூட சேர்த்தே வதக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே கொஞ்சோண்டு சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதையும் நல்லா வதக்கலாம். இப்போ இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா வதக்குங்க. இப்போ இது கூட டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இப்போ இது கூடவே புதினா கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூடவே நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச சிக்கன்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தண்ணியில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளெக்ஸ் மாவை ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச சிக்கனோட இதையும் சேர்த்து ஆட் பண்ணிடலாம். ஏன்னா இது நல்லா சாஃப்ட்னஸ்ஸு க்ரன்ச்சினஸ்ஸே கிடைக்கும். அவ்வளோதான், கடைசியாக ஒரு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்ம சூப்பரான சில்லி சிக்கன் ரெடி. இதை மறக்காமல் வீட்டில் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை தட்டி விடுங்க. பாய்.